நான் தான் பிளாக் கலர். எல்லாம் எப்படி நல்லா இருக்குங்களா? இந்த வீட்டு நம்ம ஒன்று சொல்லக்காண்டியாக திரும்பி இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். அது என்னென்னா, இன்றைக்கி நவம்பர் 30, நாளைக்கு டிசம்பர் 1. இந்த இடையில கேப் இருக்குது. இப்போ ஒரு 2 ஹவர்ஸில் டிசம்பர் 1 ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் என்ன நம்ம சொல்ல வரோம்னா, நான் 2025 இதே மாதிரி இந்த டைமாக தெரியல, ஆனால் இது மாதிரி டைமில் நான் சரி இந்த வருஷம் நம்ம 2025 ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு தேவையான பொருள்லாம் என்கிட்ட கையில் சுத்தமாக காசு இல்லை. அப்பாட்ட கேட்க எனக்கு மனசு இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரா. ஆனால் எங்கள் அப்பாட்ட கேட்க இது வரைக்கும் நான் எதுவும் கேட்கல. அதனால் அப்படியே நினச்சி நம்ம உழைச்சி ஏதாச்சும் பண்ணலான்னு நான் முடிவு எடுத்துகிட்டு நம்ம இடத்துல ரன் ஆகிட்டு இருந்துச்சு அந்த டைமில். சரி நம்ம ஒரு வருஷம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டோம், சரி இந்த வருஷம் எப்படியாச்சும் ஒரு 2-3 மாதத்துக்கு கழிச்சு நம்ம ஒன்று கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்துட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணலான்லாம் நான் என்ன ஆயிடுச்சு. இந்த 25 நான் தொடங்கினேன். ஆனால் அந்த நினப்பு இருக்குது, பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது. ஆனால் அதை பண்ணுறதுக்கு எனக்கு அமௌண்ட்டு எனக்கு கையில் நிற்க மாட்டுது. மாதம் ஆச்சுன்னா வீட்டுக்கு, இமெயிலுக்கு, லோனு, லொட்டு, சொல்லுக்கு அப்படி இப்படின்னு காசு போயிடுது. ஏன்னா நம்ம என்ன வருஷத்துக்கு இல்லை மாதத்துக்கு 1 லட்சமாக சம்பாதிக்கிறோம். மாதத்துக்கு என்னது ஒரு 5 ரூபா 16 ரூபா சம்பளம் வருது. இல்லை சென்னையில் ஸ்டே பண்ணிக்கலாம், மந்த்துக்கு ஒன்று 4 ரூபா போனாலும் மிச்சம் 12 ரூபா. அதில் லீவ் டேஸில் மாதத்துக்கு ஒரு 2 மணி நேரம் லீவ் போட்டாலும் அதை ஒரு 1500 2000 பிடிக்கும். மிச்சம் 10 ரூபா வீட்டுக்கு கொடுக்கவே சரியாக போயிடும். இல்லை எங்கே நான் சேர்த்து என்ன பண்ண போகிறேன், அது மாதிரி அந்த தாட்ஸ்லாம் நிறைய இருந்தால் என்ன அப்படியே நான் வெயிட் பண்ணி இப்போ 2026 இன்னும் 1 மாதத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வருஷம் நம்ம என்னடா பண்ணுறது? ஆனால் இப்போ எனக்கு புரிஞ்சு, நம்ம காசு தேவை தான், ஆனால் நம்ம கோல்ஸுக்கு காசு தேவையில்லை. நம்ம இறங்கி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், காசு இல்லாமல் நம்ம ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மைண்ட் செட்டு இப்போ தான் வந்திருக்கு. ஏன்னா நான் இந்த மைண்ட் செட்டு எனக்கு போன வருஷம் இருந்துச்சுன்னா என்ன, நான் எந்த இடத்துல இருந்திருப்பேன், எப்படி இருந்திருப்பேன்னு தெரியல. ஆனால் ஒரு இடத்துல நல்லபடியாக மட்டும் இருந்திருப்பேன். அதனால் இப்போ இன்னும் 1 மாதம் இருக்குது. இந்த வர மாதத்தில் வருஷத்தில் என்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ, எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, கூட யாராச்சும் இருந்தாலும் இல்லாட்டியும், என்கிட்ட வேலை இருக்கோ வேலை இல்லையோ, என்ன நடந்தாலும் எனக்கு பிடிச்சத நான் வெறும் காசு இல்லாமல் ஆரம்பிக்க போகிறேன். அதுலேருந்து என்னோட ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ நான் ஒர்க் போயிட்டுக்கல ஒரு கடைசி நேரத்தில் கொஞ்சம் அமௌண்ட் என்னால் கையில் இருக்கும். அது இருந்தாலும் என்னால் எஃபர்ட் எனக்கு அது என்கிட்ட 0 எஃபர்ட்டில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது நல்லபடியாக நடக்கும். இந்த டைமு எனக்கு தூக்கம் இல்லை. அதான் சொல்லப்போனால் தூக்கம் இல்லை. ஏன்னா இப்போ எனக்கு தூங்குறதுக்கு எல்லா படுத்துட்டேன். எனக்கு கம்முன்னு சரி வா தூங்கலான்னு தூக்கம் வரலையா, அதனால் சரி நம்ம வெளியில் போகலாம் பார்த்தாலும் வெளியில் மழை வந்துட்டு இருக்குது. இந்த புயல் சொன்னாங்க, பேர் தெரியல, தெரியல புயல் நம்ம தெரியல. ஓகே வெளியே போகலாம் பார்த்தாலும் மழை வருது. டக்குன்னு ஸ்லிப்பர் போட்டு போனோம் பார்க்குறேன். இல்லையும் என்னன்னா, நம்ம பசங்க எல்லாவும் வரும் எப்பயும் ஒன்று தான். அது எப்படின்னா, புயல் வந்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரி, வெயிலோ கொட்டு என்ன ஒன்றா பண்ணிட்டோம். நம்ம நைட்டு அந்த 9 மணிலேருந்து காலையில் 4 மணி முடிக்கும் நைட் டைமில் டீ ஸ்டாப் இருக்குல்ல, அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸு போகாமல் இருக்கவே மாட்டாங்க. மழை வந்தாலும் என்ன நடந்தாலும். அதே மாதிரி தான் நானே இப்போ நான் படுத்தாலும் இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் அந்த அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகும்போது 12-1 மணிக்கு டானு முழிப்பு வந்துடும். நான் டானு டீ கடையில் போய் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பேன் நைட்டு ஆச்சுன்னா. அப்படியே அது அண்ணாகிட்டு இருக்குது. அதனால் நான் இன்னும் போய் டீ குடிச்சு வரேன். ஆல்ரெடி கொஞ்சம் போயிட்டா வந்தேன் வெளியில். இருந்தாலும் இன்னொரு டைம் போய் டீ குடிச்சிட்டு நம்ம போய் வந்து படுப்போம். ஏன்னா நைட்டு இப்போ டிசம்பர் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ குளிர் ஓவராக இருக்குது. முன்னோட இப்போ ஓவராக குளிருது. நம்ம இருக்க பாடி கண்டிஷனுக்கு என்ன பண்ணுறது, இப்போ டீ தான் குடிக்கணும், வழி இல்லை. ஓகே, நீங்களும் இந்த வருஷம் ஒன்று சொல்லிட்டு போகிறேன். அது என்னென்னா, கையில் காசு இல்லாமல் உங்களால் எவ்வளோ கையில் காசு இருக்கோ அதை வச்சு எப்படியா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் உனக்கு தேவையானது எல்லாமே உன் கையில் இருக்கும். நல்லதுன்னு நினச்சா நல்லது நடக்கும். அது தப்பு. கெட்டது நினச்சா
கெட்டது நடக்கும், அதுவும் தப்பு. எதையும் நினைக்காம உனக்கு பிடிச்சது என்னவோ அதை நீ அப்பயே பண்ண ஆரம்பித்தா தான் உனக்கு பிடிச்சது எல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்கும். இது புதுசு பழசோ தெரியாது, ஆனால் முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும். ஓகே பாய். நான் டீ கடைக்கு போயிட்டு திரும்பி பார்ப்போம். பாய்.